ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் மோட்டிவேஷன் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த டைமில் நம்ம லோவாக ஃபீல் பண்ணுவோம். லோவாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. எதுவுமே நீங்கள் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கவே வேணாம். நம்மளுக்கு பாஸ்ட்டில் கிளியர் பண்ண முடியலையே, இந்த தடவை நம்ம எப்படி கிளியர் பண்ண போவோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்க வேணாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட்டை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இந்த தடவை நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம், 100% கொடுக்குறோம். ஸோ இந்த தடவை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். நீங்கள் ஃப்யூச்சரை பற்றியே யோசிங்க. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்டர் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலில் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபைனல் படிக்கும்போது, அதை பற்றி இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் முடித்து சிஎம்ஏ ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் இருப்பீங்க அப்படின்றத பற்றி இமேஜினேஷன் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கோட் போட்டு அந்த கிராஜுவேஷன் வாங்குவீங்களா, அதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவாக இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். சேமே இன்ட்ரெஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பற்றி இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க. ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கிராஜுவேஷன் செரிமனி பற்றி இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். பிபி அப்ரிசியேஷனு, அப்புறம் நீங்கள் சிஎம்ஏ முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ பாசிட்டிவாகவே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ரிலாக்ஸாக படிங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க வேணாம். நார்மலாக ரிலாக்ஸாக படிங்க. சில பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. எக்ஸாம் கிட்ட வர 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 அதிக நேரம் படிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்லீப்பிங் பேட்டர்னை அப்படி குறைச்சிட்டே இருப்பாங்க. ஸ்டடி டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்லீப்பிங் பேட்டர்னை குறைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தப்பு பண்ண வேணாம். நீங்கள் ஆல்ரெடி என்ன கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதே பண்ணுங்கள். அடிக்டேடான ஸ்லீப் அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆச்சும் நீங்கள் தூங்குங்க. நல்லா தூங்கணும். நம்மளுக்கு நல்ல தூக்கமும் நல்ல சாப்பாடும் சாப்பிட்டா மட்டும்தான் ஃபுல் எனர்ஜியோடு அந்த 8 days நம்ம ஃபுல்லாக நல்லபடியாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்லீப்பிங் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஈட் வெல். நல்லா சாப்பிடுங்க. இப்போ வேறு சம்மர் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நல்லா சாப்பிடுங்க. படிச்சுட்டே இருந்துட்டு நிறைய பேர் சாப்பிட்றத மிஸ் பண்ணிடுவாங்க. சாப்பிட்றத ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. படிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதேமாதிரி ஃபுட்டு கொடுங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றது தான் உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்களால் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுத முடியும். ஸோ நல்லா சாப்பிடுங்க. இந்த 1 month இப்போது இருக்குது. ஸோ இந்த 1 monthல அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச லெவலுக்கு ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதுனால அதனால நம்மளுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவுட் சைட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாதீங்க. சில பேர் கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. 1 monthக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச லெவல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம்ஸில் 100% உங்கள் எஃபோர்ட்ஸை கொடுக்க முடியும். ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. வெளியே இருக்க சாட் ஐட்டம்ஸோ, ஜங்க் ஃபுட்ஸோ, அவுட் சைட் ஃபுட்ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச லெவலுக்கு ஹோம் ஃபுட்டே சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் அது பாசிபிள் இல்லை, நீங்கள் வெளியூர்லேருந்து படிக்கிறீங்க, வெளியூர்லேருந்து வேலை பார்த்துட்டு படிக்கிறீங்கன்னா இட்ஸ் ஓகே. இல்லைன்னா நீங்கள் முடிஞ்ச லெவலுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சம்மர்னால ஹெவியாக இருக்குது. ஸோ நல்லா நிறைய தண்ணி குடிங்க. வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க உங்களை.
நல்லா தூங்குங்க. எல்லாரும் நெறைய படிக்கிறீங்க. படிக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஸ்லீப்பிங் பேட்டர்ன குறைச்சிருவாங்க. எக்ஸாம்ஸ் வர வர கூடிட்டே போகும். ஸோ, அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எக்ஸாம் டேஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்காது. நல்லபடியா எழுதிட முடியாது. ஸோ, அதனால எப்பயும் போல நீங்க அந்த படிக்கிற டைம் நீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ, அது நீங்க இப்போ படிக்கும். அதேமாதிரி ஸ்லீப்பிங் ஹவர்ஸும் அது நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அந்த கரெக்டாக ஒரு 8 ஹார்ஸ் இல்லை 7 ஹார்ஸ் அட்லீஸ்ட் 7 to 8 ஹார்ஸ் ஆச்சும் நீங்கள் தூங்குறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க நைட் டைமில். நீங்கள் எப்பயும் போல் படிக்கிறது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்லீப் ஹார்ஸை வந்து குறைச்சிடாதீங்க. ஏன்னா ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி எப்படி நம்ம படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ நல்லா தூங்கினா தான் நம்மளால் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் எக்ஸாம்ஸில். ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஈட்டிங் பேட்டர்னும் சேஞ்ச் பண்ணாதீங்க. கரெக்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் ரொம்பவும் அதிகமாக சாப்பிட வேணாம். சாப்பிடாம இருக்க வேணாம். மாடரேட்டாக சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் பண்ண வேணாம். நீங்கள் சாப்பிடாம இருந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தாலும் மயக்கம் வந்துடும். அது ஹெல்த் அஃபெக்ட் பண்ணி இன்னும் 2-3 நாள் உங்களுக்கு படிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ நார்மலாக ஆவரேஜாக சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட வேணாம், சாப்பிடாம இருக்க வேணாம். ஆவரேஜாக சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். தூக்கமும் வராமல் இருக்கும். படிக்கிற டைமில் படித்து முடிச்சாச்சு ஒரு 8 ஹார்ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் டு பர்சன். 8 ஹார்ஸ் படிப்பாங்க, 10 ஹார்ஸ், 12 ஹார்ஸ் அந்த மாதிரி படிப்பாங்க. ஆனால் ஒரு 7 to 8 ஹார்ஸ் வந்து நல்லா தூங்கினா ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1 மந்த்துக்கு வந்து வெளியே ஃபுட்டு எதுவுமே சாப்பிட வேணாம். வீட்டில் ஃபுட்டு, ஹோம் ஃபுட்டே சாப்பிடுங்க. இன்கேஸ் முடியல வெளியூர்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. இல்லைன்னா நீங்கள் முடிஞ்ச லெவலுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. வாட்டர் கண்டென்ட்டான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸாக அதுவே சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னென்ன டிப்ஸாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேஜரான விஷயம். நிறைய பேர் சொல்ல விட்டுருவாங்க இந்த டிப்ஸ்லாம். எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஹெல்த்தும் பார்த்துக்கிட்டா தான் நம்ம அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த 8 days வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்குரிய ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். தண்ணி குடிங்க நிறையா. படிக்கும்போது பக்கத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்டே இருங்க. பாடி ஹைட்ரேட்டாகவே வச்சுக்கோங்க. அப்புறம் ரிலாக்ஸாக படிங்க. உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வாக் போயிட்டு வந்து அப்படியே மியூசிக் கேட்டுக்கிட்டே படிங்க. ரிலாக்ஸாக படிங்க. கொஞ்சம் நேரம் நைட் வாக் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஜாலியாக படிங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம கிளியர் பண்ணுறோம். எதை நினச்சும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. தேங்க்யூ. டேக் கேர்.